சொந்தங்கள் அனைவருக்கும் மருதநலத்தன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இயல் 4 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, 4ஆம் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் இந்த இயலுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம இயல் இசை நாடகம்னு சொல்லி முத்தமிழ் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி இங்கே 4வது தமிழ் அப்படிங்கிறது என்ன கொண்டு வரணும்னா நம்மளோட அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை இதில் கொண்டு வர பார்க்குறாங்க. சரிங்களா, தமிழ் இதில் நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்கள் மட்டும் இதில் இந்த இயலில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை மற்றும் கொஞ்சம் சொந்த சில வேலைகள் இருந்தது காரணமாக வீடியோ தொடர்ந்து போட முடியல. இனிமேல் இப்படி நடக்காது, தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கிற கொஞ்ச நாளில் அதை இருக்கிற அந்த 25 நாளில் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேவையான ஜிஎஸ் கிளாஸஸ் வந்து இதுக்கப்புறம் நாளையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா, வாங்க 4வது இயலில் இருக்கிற முதல் பாடத்தை பார்த்துருவோம். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. என்னது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு. சரிங்களா, நுழைய முன் பாருங்கள், பார்த்ததுமே உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றி ஒரு ஓவரால் வியூ கொண்டு கிடச்சிரும். பாருங்கள், உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலே. அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்கிறது. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழ்ந்து ஓட்டுதல் முதலியவற்றை செய்ய கணினி கரங்கள் நீள்கின்றன. கட்டுரை எழுதும் மென்பொருள்கள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதனால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆள்களே இல்லாமல் நடத்தப்படும் வணிக கடைகள் என புதிதான வழிகளில் மனித பணித்திறன் கூட்டுகின்ற இத்தொழில்நுட்பம் பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்லி இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலாக அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயம் பற்றி நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க. அதாவது மனிதன் தன்னோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை தவிர செய்ய இயலாதது, அதாவது மனிதனால் செய்யப்படுறதுக்கு ரொம்ப கடினமான செயல்கள் ஒரு சில வேலைகள் இருக்கும். அந்த வேலைகளை செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த ரோபோக்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். சரிங்களா, இதை பற்றி இந்த பாடத்தில் நம்ம தெளிவாக படிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. மனிதனுக்கு இந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவு ஏன் தேவை, எதற்கு அப்படிங்கிற மாதிரினா ஒரு முழு தகவலை இதிலேருந்து பார்த்துறோம். டிஎன்பிஎஸ்சி தரப்பில் நம்ம தேர்வு நோக்கில் நம்ம படிக்கும்போது முக்கியமான தகவல்கள் மட்டும் எடுத்து பார்த்துருவோம். அந்த மாதிரிக்கு படிக்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த மின்னணு புரட்சி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆக்சுவலாக இந்த மின்னணு புரட்சி எப்படி ஆரம்பிச்சுன்னா ஒரே நாளில் ஆரம்பித்து ஒரே நாளில் நம்ம எல்லாருக்கும் கைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மொபைல் முதற்கொண்டு எதுவுமே ஒரே நாளில் நம்ம கைக்கு வந்து சேரல. படிப்படியாக பல படிநிலை கடந்து தான் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. சரிங்களா, அதுதான் 1980 தான் முதல்ல நம்ம எல்லாருக்கும் பொதுவான இது ஆரம்பித்தது. தனிநபர் கணினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனல் கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரோட கையிலையும் தொழில்நுட்பம் ஒன்று ஒன்றா கைக்கு வர ஆரம்பிச்சது. அந்த மின்னணு புரட்சி ஏற்பட காரணம் என்னென்னா 1980களில் ஏற்பட்ட இந்த தனிநபர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய, அது இந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர்ஸோட வளர்ச்சியும் அதுக்கப்புறம் இணைய பயன்பாட்டோட பிறப்புக்கும் தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் இந்த மின்னணு புரட்சி ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்துச்சு. சரிங்களா, அந்த மாதிரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இப்போ என்ன பண்ணிடுவோம், இந்த உலகத்தையே ஆள்ற அளவுக்கு மிக வலிமையான ஒரு தொழில்நுட்பம், அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொன்னால அது உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம இப்போ நிற்கிறோம். சரிங்களா, இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஊருக்கு போய்கிட்டீங்க, அந்த ஊருக்கு இதுக்கு முன்னே நீங்கள் போனதில்லை, யார்கிட்ட வழி கேட்கணும் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் உங்களோட கையில் இருக்க ஒரு திறன்பேசி, அதாவது உங்கள் கையில் இருக்க இந்த மொபைலை எடுத்துகிட்டு எந்த ஊருக்கு போகணுமா அப்படிங்கிறத மட்டும் அதில் கொடுத்தா போதும். அதுக்கு எந்த வழியில் போகணும், எந்த வழியில் கூட்ட நெரிசலாக இருக்குது, அந்த வழியில் போக வேண்டாம், அதனால் இந்த வழியில் போங்க. நீங்கள் டோல்கேட்டுகள், அதாவது சுங்கச்சாவடிகளை வழியாக போகணுமா, இல்லை சுங்கச்சாவடிகளை தவிர்த்து விட்டு ஒரு இலவசமாக செல்லக்கூடிய ரோடுகளில் நீங்கள் போகணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலும் உங்களுக்கு அதுவே கொடுத்துரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு பொதுவான இடத்துலையோ ஒரு கண்காணிப்பு கேமரா ஒன்று படுத்துறீங்கன்னா அது இல்லாத நேரத்தில் ஒரு சின்ன அசைவு நடந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த திசையில் திரும்பி அதுவே பார்க்கலாம். அதுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற இந்த விஷயம் தான். சரிங்களா, அப்போ அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த இயல்பான மொழிநடையை உருவாக்குதல், அதாவது நியூரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் அப்படிங்கிற மென்பொருள் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான காரணம். அதாவது இந்த செயற்கை நுண்ணறிவு சிறப்பாக செயல்படுறதுக்கு. அப்படிப்பட்ட இதற்கு ரொம்ப உதவியாக இருக்கிறதுக்கு பேர் தான் வேர்ட்ஸ்மித், அதாவது எழுத்தாணி அப்படிங்கிற பேர் இதுக்கு வச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த செயற்கை நுண்ணறிவுக்காக இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவுகள் பல துறைகள், அந்த இப்போ மருத்துவத்துறையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நம்மளோட கண்ணோட தன்மையை ஆராய்ஞ்சி கண்புரை மருத்துவம் செய்கிறதுக்கான ஆகட்டும், இல்லை இதய நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க அந்த என்னது இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த துடிச்சிக்கிற இதயத்தில் ஏதாச்சும் சின்னதான ஆப்ரேஷன் எதுவும் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு உதவி பண்ணுறதும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான். சரிங்களா? அந்தளவுக்கு எல்லா துறையிலையும் கால்வன்றில் வந்த இந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக அந்த பாக்ஸ் ஆஃப் யூனிட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது குரூப் 2ல் 3 டைம் கேட்டிருக்கிறாங்க. என்னென்னா 2016 IBM நிறுவன அந்த செயற்கை கணினிக்கு பேர் என்னென்னா வாட்சன் அப்படிங்கிற அந்த செயற்கை நுண்ணறிவு கருவி. இது என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட 2-3 நிமிடத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2 கோடி தரவுகளை அலசி ஒரு நோயாளியோட புற்றுநோயை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு நோயாளியோட இப்போ ஒரு நோயாளி இருக்கிறதுனா அவரோட பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதோட ரிப்போர்ட்டை கொண்டே இந்த ரோபோட், அதாவது வாட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு செயற்கை நுண்ணறிவுக்கிட்ட கொண்டே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, அப்போ எப்போ பாருங்கள் 2016 இந்த வேலையை பார்த்துருக்கு வாட்சன். என்னென்னா அந்த நோயாளியோட ரிப்போர்ட்டை வாங்கி தனக்கிட்ட இருக்கிற 2 கோடி தரவுகளை ஒரு சில நிமிடங்களே அலசி ஆராய்ஞ்சி அதுக்கு மேட்ச எந்த தரவுகள் இருக்கோ அது மூலமாக வச்சு இந்த பிளட்டில் வந்து கேன்சர் இருக்குது, அதாவது புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னதான் அந்த வாட்சன் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவு கருவி IBM அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்குனது 2016 உருவாக்குனது. அதே மாதிரிக்கு தான் ரொம்ப முக்கியமாக இப்போ நீங்கள் சீனா ஜப்பான்லாம் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய மருத்துவமனைகளாகட்டும் ஹோட்டல்களாகட்டும் எல்லா இடத்துலையும் மனிதர்களுக்கு ஈக்குவலாக ரோபோட்ஸையும் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. சரிங்களா? அந்தளவுக்கு இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வளர்ச்சி என்று வருது. அதுக்கு முக்கிய காரணமும் இந்த செயற்கை நுண்ணறிவு தான். சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது நமக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மென்பொருள் வந்து எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அது இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நமக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே நாம் பெற்றுக்கொள்கிறோம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ இந்த மென்பொருள்களோட வளர்ச்சி கொஞ்சமே படிப்படியாகி இப்போ இருக்கிற நிலைமை தான் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற விஷயம் வர காரணம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்ப வரையறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுனா இந்த வரையறை தான். இந்த வரையறை இது அதுக்கான என்ன சொல்கிறது, நமக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரிக்கே அந்த செயற்கை நுண்ணறிவு இந்த ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம்ல, அந்த இதுக்கான வரையறை என்ன அப்படின்னு சொல்லுறது தான் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இந்த வேலையை இவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டளை இருக்குல்ல, அந்த கட்டளையை அந்த இயந்திரத்துக்கு புரியுத வகையில் கொடுக்குறது தான் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். சரிங்களா? செயற்கை நுண்ணறிவு வந்து என்ன சொல்கிறது, மனிதன் மாதிரிக்கு ஓய்வு எடுத்துக்கிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதில்ல, ஓய்வு இல்லாமலே கண்டினியூஸாக உதவி என்ன வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. இதில் முக்கியமாக மெய்நிகர் உதவியாளர்னு சொல்கிறாங்க. அதாவது திறன்பேசியில் இயங்கும் உதவு மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதரை போல் நம்முடன் உரையாடி சில உதவிகளையும் செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கையில் வச்சிருக்க மொபைல் வந்து நம்ம மொபைலுக்கு பேசுகிற அடுத்தவங்க நபர்கள்ட்ட பேசுகிறதுக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம். உலகம் பூரா நடக்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு தேவையான தகவல்களை திரட்டுறதுக்கும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படிங்கிறதோ உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த சப்ஜெக்ட் படிக்கணும், அந்த தமிழில் 10ஆம் வகுப்பில் 4வது இயல் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான இந்த வீடியோ கொண்டாந்து உங்களுக்கு காமிச்சிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன தரவுகளை வச்சு உங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மெய்நிகர், அதாவது விர்ச்சுவலான ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியான இதுதான் இந்த மென்பொருள் அதனுடைய செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது இப்போ தான் இப்படி இருக்குது. இப்போ என்னென்னா நீங்கள் சொல்ல கேட்டு இது மாதிரி பண்ணுது. இதுவே இன்னும் பின்னாடி காலங்கள்லனா உங்களை அதுவே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படிங்கிறத அதுவே செய்யும். அந்தளவுக்கு இது வளர்ச்சி பெறும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் வரலாம் ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எனது ஒளிப்பட கருவின்னு சொல்கிறாங்களா, அதை நம்ம கேமரா இதுங்களாம் சொல்கிறோம்ல. இப்போ தான் நம்ம சொல்கிறோம்ல, ஒரு மொபைலில் ஒரு சாதாரண கேமரா எடுத்தால் கூட ஏஐ கேமரான்னு சொல்லுவோம். என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரான்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் அந்த கேமரா எடுத்து அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் கேமராவில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுவே அந்த ஃபோட்டோவை கரெக்டாக கலர் கிரேடிங் பண்ணி சரியான நிற அமைப்புக்கு கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் ப்ளர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லா வேலையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதை தான் நம்ம ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிறது வந்து ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும்தான். அதாவது எடுக்கிற ஒரு ஃபோட்டோவை மட்டும் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கிற ஒரு வடிவம் மட்டும் எடுக்கிறது. இதுவே வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது காணொலிகள்னு சொல்லலாம். அந்த காணொலிகளில் தொகுக்கிறது கூட காணொலிகளை தொகுத்து வழங்குறது கூட நமக்கான இந்த வீடியோ எடிட்டிங் செயற்கை நுண்ணறிவு கருவி தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது வாடிக்கையாளர் சேவையில் பயன்படுத்தப்பட்ட இந்த அடுத்து ரொம்ப முக்கியமானது வாடிக்கையாளர் சேவையில் பயன்படுத்தப்பட்ட இந்த செயற்கை நுண்ணறிவு தான். சரிங்களா? என்னென்னா இந்தியாவிலே மிகப்பெரிய வங்கி என்னது நம்ம பாரத ஸ்டேட் வங்கி சொல்லுவோம். சரிங்களா? பாரத ஸ்டேட் பேங்க், அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இவங்க உருவாக்கின ஒரு மென்பொருள் தான்
மென்பொருளில் செயற்கை நுண்ணறிவு இது மென்பொருள்லாம் என்னென்னா இலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு உரையாட மென்பொருள். சரிங்களா, இந்த மென்பொருள் என்ன பண்ணுன்னா கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 10,000 வாடிக்கையாளர்கள் கூட அது உரையாடும். சரிங்களா, அதாவது 10,000 இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு கால் சென்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் வேணும் இல்லை ஏதாச்சும் உதவிகள் வேணும்னா கால் சென்டருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வழங்குவாங்க. ஆனால் இப்போ நம்ம என்னமே பண்ண தேவையில்லை, அந்த ஆப்புக்குள்ளே போனாலே போதும் உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் அதுவே அலசி ஆரம்பிச்சிட்டு உங்கள் கூட ஒரு மனிதர் பேசுகிற மாதிரியே பேசுவோம். சரிங்களா, அதுக்கு பேர் தான் இலா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. என்னென்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளரோட உரையாடுற அளவுக்கு ரொம்ப திறன் பெற்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு சாஃப்ட்வேர் தான் இந்த இலா அப்படிங்கிறது. சரிங்களா, ஏன்னா நாளுக்கு நாள் வாழ்ந்து கொண்டே இருக்கிற அந்த தொழில்நுட்ப உலகத்தில் நம்மளும் வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேங்கிங் சைடில், அதாவது அந்த வங்கியல் சைட்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மென்பொருள், அதாவது பாரத ஸ்டேட் பேங்க்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் உருவாக்கின ஒரு தான் இந்த இலா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ அப்படி நம்ம கேட்குற உதவிகள் பண்ணும், இனிமேல் நம்ம கேட்காததையும் அது பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இது இனிமேல் வளர்ச்சி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா, ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, என்னென்னா உலகம் எந்தளவுக்கு வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியும். இப்போ கடைசியாக ரொம்பலாம் பார்க்க வேண்டாம், நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, என் கையில் எந்த மாதிரி ஃபோன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிங்க. இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, எந்த மாதிரியான கருவிகள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எந்த மாதிரியான அளவுக்கு நெட்வொர்க் ஆகட்டும் எல்லா விஷயமும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு பாருங்கள். சரிங்களா, இந்தளவுக்கு வேகமாக நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோம். அப்போது அந்தளவுக்கு நம்ம வேகமாக வளர்ந்துக்கிட்டு வரோன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது, நான் அதுக்கு தேவையான பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டிங் சிஸ்டமும் வேகமாக வளர்ச்சியாகணும். அதுக்காகத்தான் இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறோம். சரிங்களா, நாமளே உட்காந்து ஒவ்வொரு தகவல்களையும் கொடுத்து நீ இந்த வரையறையிலேருந்து இந்த வரையறைக்குள்ளே தான் நீ வேலை பார்க்கணும்னு சொல்லி அந்த மெஷின்ஸுக்கு கண்ட்ரோல் கொடுக்குறத விட அதுக்குன்னு ஒரு தானாக சிந்திக்கிற ஒரு அறிவை கொடுக்குறோம்ல, செயற்கையாகவே அது யோசிக்கிற அந்த ஒரு அறிவை கொடுக்குறோம்ல நம்ம, அதுதான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அதுவே யோசித்து இந்த செயலை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலில் அதுக்கான லிமிட்டேஷனை அதுவே செட் பண்ணிக்கிறோம். அதுக்காகத்தான் அந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, இதுக்கு ரொம்ப முக்கியமானது செயற்கை நுண்ணறிவுகள் இது செயல்படணும் அப்படின்னா அதுக்கான அந்த தகவல்களை திரட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமானது அதோட அந்த டேட்டா சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய தரவு அறிவியலாளர்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அதாவது நம்ம எவ்வளோக்களவு தரவுகளை வந்து அந்த செயற்கை நுண்ணறிவாக கொடுக்குறோமோ அந்த தரவுகளை அலசி ஆராய்ஞ்சு அதன் அடிப்படையில் அது செயல்பட ஆரம்பிக்கும். சரிங்களா, அதுவே யோசிக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சதும் பல்லு வளர்க்கணும் அப்படிங்கிறதுனா தினமும் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தினமும் எழுந்திரிச்சு நம்ம அம்மா அப்பா காலையில் எழுந்திரிச்சு பல்லு வளர்க்கணும் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதோடைய ஒவ்வொரு பீரியட் கொஞ்சம் நாள் ஆக ஆக உங்களுக்கு அதுவே பழக்கமாக இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி தான் அந்த மென்பொருளையும் இதை தான் நீ பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்கிறதுக்காகத்தான் நம்ம அதுக்கு தேவையான தரவுகளை வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, நம்ம எப்படி ஒவ்வொரு வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கொஞ்சமாக அடுத்த பார்த்து இல்லை கேட்டு தெரிஞ்சு படித்து கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரிக்கு அந்த மென்பொருள்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட இருக்கிற தகவல் அது கொடுக்குற மூலமாக அது நம்ம இத்தனை வருஷம் கற்றுக்கிட்ட அந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அது மென்பொருள் கொடுத்தோன்னா அது 10 வருஷம் செலவு பண்ண தேவையில்லை, நம்மளோட 10 வருஷம் அனுபவத்தை அது ஈஸியாக எடுத்துக்கணும். சரிங்களா, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் டிஎன்பிசிக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் புதுசாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. புதுசாக படிச்சுக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் டிஎன்பிசி எக்ஸாம் பற்றி கேட்குறதாகட்டும் மற்ற விஷயங்கள் கேட்குறதாகட்டும் சொல்கிறத கொஞ்சம் தடமாட்டம் வருவாங்க. ஆனால் இதுவே டிஎன்பிசி ஃபீல்டில் ஒரு 4 வருஷம் 3 வருஷம் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட போயிட்டு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்னால் என்ன, எந்த எக்ஸாமுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பேசிக்கில் ஆரம்பித்து எங்கே எப்படி சிலபஸை நம்ம டிகோட் பண்ணணும், சிலபஸில் எந்த இதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதை ஒதுக்கணும், எதை ஒதுக்கக்கூடாது, எந்த மாதிரி எழுதுனா நமக்கான மதிப்பெண்கள் கூட எந்த பகுதியில் அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படிங்கிற தெளிவான எல்லா தகவலும் கேட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்காக பழைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து பார்த்து இது பண்ணுறோம்ல, இந்த மாதிரிக்கு ஓவரால் எல்லா விஷயத்தையும் நம்ம தேடி எடுத்து படித்து சொல்கிறோம்ல, அதுதான் அந்த மாதிரியான ஒரு தரவுகள் வந்து நமக்கு தேவை. அந்த தரவுகள் எவ்வளோக்களோ அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கோ அவ்வளோக்களோ வேகமாக நம்மளால் இது பண்ண முடியும். சரிங்களா, அதனால தான் இந்த டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்த பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கு இந்த பெப்பர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோபோட்டை பற்றியும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன அப்படின்னா இது வந்து ஜப்பானில் உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ, அதாவது இயந்திர மனிதன் சொல்லுவோம். சரிங்களா, அதாவது இதை உருவாக்குனவங்க யாருன்னா சாஃப்ட் வங்கி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் உருவாக்குனாங்க. இந்த சாஃப்ட் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் இது என்னென்னா உலக அளவில் அதிக அளவில் இந்த உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா அதிக அளவில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு ரோபோ தான் இது. சரிங்களா, இது வந்து நம்மளோட வீட்டு தேவைக்கு வணிகத்துக்கு படிப்புக்குன்னு சொல்லி 3 வகையாக கிடைக்கிது. நம்மளோட மனிதரோட
முக பாவனைக்கு ஏற்ற மாதிரி உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்பான செயல்படுவது தான் இந்த பெப்பர் அப்படிங்கிற இந்த ரோபோட். சரிங்களா? இது பெரும்பாலும் வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளையும் வணிக நிறுவனங்களையும் உணவு விடுதியிலையும் அதிகமாக இந்த பெப்பர் அப்படிங்கிற இந்த ரோபோட்டை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த கல்வி அறிவு அப்படிங்கிறது எதை நோக்கி முன்னாக்கம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்னென்னா ஒரு காலத்தில் முன்னேறுவதுக்கு வந்து நமக்கு எழுத படிக்க தெரிஞ்ச கல்வியறிவு போதுமானதாக இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போது என்னது கல்வியோடு சேர்ந்து நுண்ணறிவான மின்னணு கல்வியும் மின்னணு சந்தைப்படுத்தலையும் நம்ம அறிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஜிட்டல் லிட்ரஸினா வேறு ஒன்றுமே இல்லைங்க, மின்னணு கல்வியறிவு. அதாவது இந்த மின்னணு உலகம், இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு செயல்படுது, எப்படி செயல்படுகிறது, எதனால் செயல்படுறது, எந்த மாதிரியான தகவல் மூலமாக செயல்படுகிறது, எப்படி நாம் அதை காட்டுப்படுத்தலாம், எந்த மாதிரி ஒரு புதியான ஒரு விடயத்தை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மின்னணு கல்வியறிவு அப்படின்னு சொல்லுவோம். இதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எப்படி போய் ஒரு பொருளை சந்தையில் போய் நேரடியாக போய் விற்கிறீங்களோ அதே மாதிரிக்கே ஆன்லைனில் இந்த டிஜிட்டல் தளத்தில் மின்னணு தளத்தில் நீங்கள் தங்களோட பொருட்களை விற்கிறது வாங்குறது மாதிரி வேலைகளை செய்யுங்களா, அதை தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயமும் நம்ம கல்வியோட பேசிக்காக போய் நம்ம எப்படி கல்வியில் நம்ம கற்றுக்கிட்டு வரோமோ அது கூட சேர்ந்தே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருந்தால் தான் நம்மளோட எதிர்காலம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்னதுன்னா எத்திசையும் புகழ்மணக்க, அதாவது சீன நாட்டில் இருக்கிற தமிழ் கல்வெட்டு. சரிங்களா? நம்ம தமிழர்கள் உலகம் பூரா பரவி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறத இந்த சீன நாட்டில் இருக்கிற அந்த தமிழ் கல்வெட்டு ரொம்ப 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 முக்கியமான சொல்கிறாங்க. சரிங்களா? சீன நாட்டில் காண்டன் அப்படிங்கிற ஒரு நகர் இருக்குது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 500 நம்ம இப்போ 500 கிலோமீட்டர் சொல்கிறோம்ல, 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சொல்லலாம். அதே மாதிரிக்கே 500 அப்படிங்கிறது ஒரு தொலைவு. அவ்வளோ தொலைவில் வடக்கே சுவான்சோ அப்படிங்கிற ஒரு துறைமுக நகர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த துறைமுக நகரில் பார்த்திங்கன்னா பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்துலேருந்தே இந்த துறைமுகம் சுவான்சோ அப்படிங்கிற இந்த துறைமுகம் ரொம்ப சிறப்பு பெற்று விளங்கின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம முசிறி தொண்டி அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட இப்போ சங்ககால துறைமுகங்கள். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது நம்ம கொர்க்கை துறைமுகம், அதாவது தூத்துக்குடி துறைமுகம் தான் இப்போவும் பல சங்ககாலத்துலேருந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சிறப்பு பெற்ற துறைமுகம் தான் இந்த சுவான்சோ அப்படிங்கக்கூடிய சீன நாட்டில் இருக்கிற அந்த துறைமுகம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து தமிழ் வணிகர்கள் இந்த நகருக்கு அடிக்கடி வந்து சென்றாங்கன்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோயில் ஒன்று கட்டப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் தமிழ் கல்வெட்டு இன்றும் இக்கோயிலில் உள்ளது. இக்கோயிலில் சோழர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தமிழர்கள் வந்து சீனாவுக்கு அடிக்கடி தங்களோட வியாபார நோக்கத்தோடு அடிக்கடி போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு தேவையான பட்டு, அகில், கண்ணாடி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் எல்லா பொருட்களும் நம்ம சீனாவிலேருந்து தான் இறக்குமதி பண்ணோம்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த சீனாவிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணுறதுக்காக நம்ம நாட்டு வணிகர்கள், நம்ம தமிழ் வணிகர்கள் அடிக்கடி சீனாவுக்கு போயிட்டு வராங்கல்ல. அப்படி போயிட்டு வரனால அவங்களுக்கு ஏதுவாக அவங்க தங்களோட தெய்வத்தை வழிபடுறதுக்காக அந்த நாட்டை சேர்ந்த பேரரசன் குப்லாய்கான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தமிழர்களுக்காக ஒரு சிவன் கோயிலை அங்கே கட்டுறதுக்கு ஆணை கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிற அந்த தகவல் அந்த கோயிலே இடம்பெற்றிருக்கு. இப்போவும் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இதில் சொல்லியிருக்காங்க. எங்கன்னா சீனாவில் காண்டன் அப்படிங்கிற நகருக்கு பக்கத்தில் இருக்கிற சுவான்சோ அப்படிங்கிற துறைமுக நகரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. கட்டுறதுக்கு ஆணையிட்டவர் யாருன்னா பேரரசர் குப்லாய்கான் அப்படிங்கிறவர் தான் இந்த சிவன் கோயில் கட்டுறதுக்கு ஆணையிட்டிருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் பெருமாள் திருமொழி. என்னது? பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் பாடியது. சரிங்களா? பெருமாள் திருமொழிங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பன்னீர் திருமொழியில் முக்கியமான ஒருத்தர் இந்த குலசேகர ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த குலசேகர ஆழ்வார் பாடினவர் தான் பெருமாள் திருமொழி. அந்த பெருமாள் திருமொழி எத்தனாவது திருமுறையாக வச்சு போற்றப்படுது அப்படிங்கிறத முன்னாடி பார்ப்போம். இப்போ பாடல் என்னன்னு பார்த்துறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நுழைமுன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழர் பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவராக இருக்கின்றார்கள். அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன. அதற்கு இணையாக பக்தி இலக்கியத்திலும் அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது சங்க காலத்தில் இருக்க நம்ம தமிழர்கள் பற்றி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க? உணவே மருந்தின் நீச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது மருந்து அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு தேவையில்லை, நம்மளோட உணவு தான் மருந்தே உணவின் நீச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நமக்கு இந்த நோய்க்கு தேவையான மருந்து ஒன்றும் தேவையில்லை, நான் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்தே நான் அந்த நோய்கள் வந்து குணமாகிறோம் அப்படிங்கிறத தான் அதில் சொல்ல வருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான இது தான் சங்க காலத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட உடல் வலிமையும் உடல் திறனை கூட்டுற மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். அந்த மாதிரியான இதை தான் நம்ம அறிவியல் கருத்துக்கள் நிறையா தமிழ் நூல்களில் சங்க இலக்கியங்களில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரிக்கே சங்க இலக்கியத்துக்கு அடுத்து தொடர்ந்து வந்து அற இலக்கியங்கள் ஆகட்டும், அதுக்கு பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்களையும் இந்த அறிவியல் கருத்துக்களையும் சேர்ந்துருக்கு, நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், பாடலை பாருங்கள்.
வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆள உனதருள பார்ப்பேன் அடியனே அப்படிங்கிறார். சரிங்களா, மறுபடி பாடுறேன். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயரினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உனதருளை பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்லி பாடுறார். சரிங்களா, பாடலோட பொருள் என்னன்னு சொல்கிறேன். அதாவது வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் போல் மாளாத காதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது நம்மளோட உடம்பை ஏற்பட்ட புண்ணோ நோயை சரி பண்ணுறதுக்காண்டி மருத்துவர் என்ன பண்ணுவார், அந்த இதை கத்தியால் அறுப்பார். சரிங்களா, அந்த மாதிரிக்கு கத்தியால் அறுத்து சுட்டாலும் என்னென்னா அது நம்மளோட நன்மைக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த நோயாளி வலியை பொறுத்துக்கிட்டு பறத்துருவார். சரிங்களா, வலியை பொறுத்துக்குருவார். அந்த நம்மளுடைய கத்தியை வச்சு வெட்டுறாரே அப்படின்னு சொல்லி மருத்துவர் மேலே எந்த வித கோபமும் பட மாட்டார். அதே மாதிரிக்குத்தான் யார் மீளா துயரினும் வித்துவ கோட்டமா நீயால் உணர்ந்துள்ள பார்ப்பேன் அடியனே அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, எப்படி ஒரு மருத்துவர் நம்ம உடம்பு அறுக்கும்போது நம்ம மருத்துவர் மேலே கோவப்படாமல் நம்ம இருக்கிறோமோ அதே மாதிரிக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி உன்னோட அழியும் நான் உன்னோட அருளையே நினச்சி நான் இருக்கிறேன், எனக்கு நீ எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, என் கூட நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரிக்கே சொல்லி பாடுறார். சரிங்களா, யாரை தெரிஞ்சு பண்ணோன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, பெருமானை நினச்சி தான் பாடுறார். சரிங்களா, ஏன்னா நான் அவங்களுக்கு தெரியும் பன்னீர் திருமுறை பண்ண ஆழ்வார்கள் பற்றி, ஆழ்வார்களோட யாரை பற்றி படிப்பாங்க, முழுக்க முழுக்க பெருமாளை பற்றி பாடினதான். சரிங்களா, அந்த மாதிரியான பாடலில் ஒன்று தான் இங்கே பார்த்தது. வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன்பால் மாயத்தால் மீளாத்துறை நிமித்துவ கொட்டாமல் நீ ஆள உணர்தலில் பார்ப்பேன் அடியனே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு நம்ம குலசேகர ஆழ்வார். சரிங்களா, சொல்லும் பொருளும் பாருங்கள். சுடினும் அப்படின்னா சுட்டாலும், சுடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம்னா விளையாட்டு. அடுத்து வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை அன்னையாக உருவத்தி பாடுகிறார்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இங்கே வித்துவக்கோட்டம்மான்னு தான் பாடியிருக்காரு. ஆக்சுவலாக வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊரில் இருக்கிறது பெருமாள் அன்னை கிடையாது, ஒரு ஆண் தான். சரிங்களா, ஆனாலும் இங்கே தன்னோட அன்னையாக நினச்சி அவர் பாடியிருக்கார். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்க்க போகிறது இந்த இதுதான். சரிங்களா, பன்னீர் ஆழ்வார்கள் பாடப்பட்டதை நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000ல் 691வது பாசுரம், அதாவது 691வது பாடல் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது பெருமாள் திருமொழி அப்படிங்கிற 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார், விரைந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, பெருமாள் துளி 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருக்கிற பெருமாள் திருமொழி அப்படிங்கிற 5ஆம் திருமொழியாக வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி எதுன்னு கேட்டால் பெருமாள் திருமொழின்னு சொல்லணும். அது பாடினது யாருன்னா குலசேகர ஆழ்வார், அவரோட காலம் 8ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 105 பாடல்கள் இருக்குது. சரிங்களா, 105 பாடல்கள் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் பரிபாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. பரிபாடல் யார், கீராந்தையார். சரிங்களா, கீராந்தையார்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பரிபாடல் என்ன சங்க இலக்கியங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். சரிங்களா, 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லியிருப்போம்ல, இந்த பரிபாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானங்க. நம்ம சங்க இலக்கியங்கள், அதுலேயும் சங்க இலக்கியங்கள் சொல்லணும்னா 8 தொகை 10 பாட்டம். இந்த 8 தொகை நூல்களில் ஒன்று தான் இந்த பரிபாடல். அதாவது பண்ணோடு பாடப்பட்ட ஒரு நூல் தான் பரிபாடல் அப்படின்னு சொல்லி கூட இதை சிறப்பு செய்வாங்க. சரிங்களா, 8 தொகையில் சங்க இலக்கியங்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எதுன்னு சொல்லி குரூப் 2ல் 2 டைம் கேட்டிருக்கிறாங்க, குரூப் 4ல் 4 டைமுக்கு மேலே கேட்டிருக்காங்க. சரிங்களா, சங்க இலக்கியங்கள் பண்ணோடு பாடப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷனை பார்த்து பரிபாடல் இருந்துச்சுன்னா டக்குன்னு கண்ணு மூடிட்டு போட்டுருங்க. சரிங்களா, வாங்க பரிபாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். கீராந்தையார் என்ன படியிருக்காருன்னு. அதுக்கு முன்னாடி நுழைமுன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இக்காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேநாட்டு அறிவியல் சிந்தனைகளின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்களில் துளிர்த்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரு வியப்பு மேல்கிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகின்ற கருத்தை அன்றே காட்டிய பழங்க விதை வியப்பிலும் வியப்பே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது நம்ம இப்போ தான் அறிவியல் தொழில்நுட்பத்தில் முன்னேறி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உலகமே வளர்ந்துக்கிட்டோம்னு சொல்கிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி எங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் தங்களோட சங்க இலக்கியங்களில் பாடி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம், அதாவது ஒரு சென்டிமீட்டரில் 1000ல் ஒரு பகுதியை தான் ஒரு நானோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா,
ஒரு மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு மில்லிமீட்டரில் 1000ல் ஒரு பகுதியை ஒரு நானோமீட்டர்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த நானோமீட்டர் அளவில் செயல்படக்கூடியது தான் நம்ம நானோ டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது இப்போ தான் ட்ரெண்டிங் ஆகி, அதாவது இப்போ தான் ஒரு வழக்கத்துக்கு வந்து எல்லாருக்கும் தெரியப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சேரர்கள் வந்து தங்களோட வாள் உருவாக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த உலகத்துக்கு அதுவும் முக்கியமாக அந்த உலகத்தில் இருக்கிற சிறந்த போர் வீரர்களான கிரேக்க வீரர்களுக்கு டெமாஸ்கஸ் ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் இருக்கும். சரிங்களா? கிரேக்கர்களாகட்டும் ஐரோப்பியர்களாகட்டும் இவங்களுக்கு வந்து டெமாஸ்கஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் வலிமை வாய்ந்த இரும்பு வாள்களையும் போர்க்கருவிகளையும் உருவாக்கி கொடுத்தது நம்ம சேரர்கள் தான். சரிங்களா? அப்பேற்பட்ட நானோ டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்த அப்போமே கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம நானோ டெக்னாலஜி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போவுமே அவங்க அதை யூஸ் பண்ணி தங்களுக்கு தேவையான கருவிகளே வடிவமைச்சிருக்காங்க. அப்படின்னா தமிழரோட அறிவியல் கூர்மை எந்த அளவுக்கு மேன்மேலும் வளர்ந்து இருந்தது அப்படிங்கிறத நம்ம சங்ககால பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு அறிவியல் கருத்துக்கள் தமிழோட வாழ்வியலும் அறிவியலோடு தான் ஒன்றிணைந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சங்ககால இலக்கியங்கள் விளக்குகிறதான்னு சொல்லி இந்த நுழைமுன்னில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த அறிவியல் கருத்துக்களில் ரொம்ப முக்கியமானது ஒன்றுனா இந்த பூமி எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற அந்த கருத்துக்கள். இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்டீபன் ஹாக்கின்ஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த மாதிரியான மிகச்சிறந்த ஒரு அறிவியல் மேதைகள் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு அந்த பூமி எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சரியான ஒரு முன்னோட்டம் கிடச்சா நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த புவி உருவாக்கத்தை பற்றி பல காலத்துக்கு முன்னாடி அந்த தமிழர்கள் தெளிவாக பாடி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரியும் போது இன்னும் நம்ம ஆச்சரியப்பட்டு பெருமைப்பட்டுக்கிற ஒரு விஷயமாகவும் நம்ம நினச்சிக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட பாடல் என்னென்னு பாருங்களேன். விசும்பில் ஊழி ஊழ் சொல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவரா ஒன்றன் ஒளியும் உந்து வழி கிளர்ந்த ஒளியும் செந்தீர் சுடறிய ஒளியும் பனியோடு தன்பையில் தலையிய ஒளியும் அவையீற்று உள்முறை வெள்ளம் மூழ்கிய ஆர்தபும் மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படிங்கிறார். சரிங்களா? அதாவது எதுவுமே இல்லாத பெருவழியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு, அதாவது பரமாணுன்னு சொல்லுவோம். சரிங்களா? பேரொளியுடன் தோன்றியது. உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் என்னும் முதல் பூதத்தின் ஊழியது. அந்த அணுக்களின் ஆற்றல்களிலிருந்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஒளிகாலங்கள் கடந்து சென்றன. பிறகு நெருப்பு பந்தை போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. பின்னர் பூமி குளிர்முடியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் நிறைந்த வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கேற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் தோன்றிய உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழி காலம் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியும் ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ நீண்ட காலத்துக்கு முன்னாடி எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் ஒன்று தான் இந்த நெருப்பு பந்தை வந்து குளிர்ந்த பூமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அண்டவெளி அண்ட சராசரம்னு சொல்லலாம். இந்த அண்டவெளியில் வந்து பரமானு அப்படிங்கிறது அந்த இந்த அண்டம் உருவாக்குற காரணமான பரமானு அப்படிங்கிறது பேரொலியோட தோன்றுச்சு. சரிங்களா? அந்த என்ன எல்லாருமே இப்போ சயின்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு சப்தம் மூலமாக தான் இந்த உலகமே இந்த எல்லாமே தோன்றணும்னு சொல்லுவாங்க. அந்த சப்தத்தை தான் இங்கே பேரொலியோட தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது ஒன்றோட இணைந்தோ இல்லாத பிரிந்தோ பெருவெடிப்பு கோட்பாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெருவெடிப்பு கோட்பாடு மூலமாக ஏற்பட்டது. அதன் மூலமாக தான் பல கிரகங்களும் பல நட்சத்திர மண்டங்களும் உருவானது அப்படின்னு சொல்லி நம்ம ஐன்ஸ்டீன் சொல்ல கேட்டிருப்போம், ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்ல கேட்டிருப்போம். சரிங்களா? ஆனால் அதையே இப்போ இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பேரொழியும் தோன்றியது. உருவமில்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்களுடன் வளர்கின்ற வானம் முதல் புதத்தின் ஒளி அது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மாதிரி தான் தோன்றதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தோன்ற மட்டும் இல்லை, வானம் முதலான பூதத்தின் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வானம் நமக்கு தெரியல, பூதம் 5 பூதங்கள் சொன்னால நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 பூதங்கள் முக்கியமானது என்னன்னா இந்த வானம், காற்று இதுதான். சரிங்களா? இந்த வானமும் காற்றும் உருவானுச்சு. அதுக்கப்புறம் அந்த கோள்கள் அண்ட சராசரங்கள்லாம் மற்ற கருவிகள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி உருவாகும் போது பூமியானது முதல்ல இந்த மாதிரி ஒரு நெருப்பு பந்தாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல காலங்களுக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. அப்படி மழை பெஞ்சதுனால பூமியோட வெப்பம் குறைஞ்சி பூமிக்கு மேற்பரப்பில் நீர் உருவாக ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி தான் அறிவியல் கருத்துக்கள். அந்த அறிவியல் கருத்தை அப்படியே நம்ம பரிபாடலில் கீராந்தையார் பாடி வச்சுருக்காரு. சரிங்களா? பார்த்தீங்களா? அப்போ சங்ககால இலக்கியங்களில் எந்த அளவுக்கு அறிவியல் கருத்துக்கள் இது இருக்குன்னு தெரியும். சரிங்களா? அறிவியல் அப்படிங்கிற விஷயத்தை தமிழர்கள் எந்த அளவுக்கு கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து சொல்லும் பொருளும் பாருங்கள். விசும்பு ஒடின வானம்,
ஊழினா யுகம், ஒரு யுகம்னா பெரிய ஒரு காலம், 100 வருஷம் கடந்த ஒரு யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி அல்லது யுகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஊழ் அப்படின்னா முறை, தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர்தருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டினா செறிந்து திறந்து. சரிங்களா, மறுபடி சொல்கிறேன். விசும்பனா வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன்பெயல்னா குளிர்ந்த மலை, ஆறுதருப்பு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடுனா சிறப்பு, ஈண்டினா செறிந்து திரண்டு. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். ஊழ் அடுக்கு தொடர். எனது ஊழ் அடுக்கி வருதல் அடுக்கு தொடர். அடுத்து வளர்வானம், வளர்கின்ற வானம், அந்த மாதிரி வருதுல்ல. அப்போ வளர்வானம் அப்படின்னா வினைத்தொகை. செந்தி அப்படின்னா பண்பு தொகை, ஒருத்தோட பண்பை குறிக்குது. அடுத்து வாரா அப்படிங்கிறது ஒரு ஒற்றன், அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். வாரா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுப்பு ஒரு பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிளர்ந்து அப்படிங்கிறதுக்கு கிளர் கூட்டல் இத் கூட்டல் அப்படின்னு. சரிங்களா, இதில் கிளர் பகுதி, இத்தான சந்தி, இந்து விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, எப்பவும் போல் பெயரச்ச விகுதி. சரிங்களா, அவ்வளோதாங்க. பகுப்புதரு இலக்கணம் ரொம்ப முக்கியம், தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல் நுழைய கதிர் அப்படின்னு. சரிங்களா, என்னது இல் நுழைய கதிர் அப்படின்னு. சரிங்களா, இந்த அண்டப்பெருவழியில் நாம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் உள்ளன. வெளியே நின்று பார்த்தமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் தூசுகளாக தெரியும். அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924ஆம் ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்தார். இப்போ 1924 அமெரிக்காவை சேர்ந்த வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறவர். சரிங்களா, அதை 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழக மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதியில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். சரிங்களா, அறிவியல் உலகத்தில் கண்டுபிடிச்சப்போ 1924 தான். ஏதாவது எட்வின் ஹப்பிள்ஸு 1924 கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடியே மாணிக்கவாசகர் தன்னோட நூலில் திரு அண்ட பகுதி அப்படிங்கிற சொல்லி தெளிவாக எழுதியிருக்காரு பாருங்களேன். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். சரிங்களா, அண்டைப்பகுதியின் உண்டை பிறக்கம், இது ரொம்ப முக்கியமான பாடல் வரி. பாடினது யாருன்னா மாணிக்கவாசகர். திரு அண்ட பிறக்கம். அதில் சிறியவனாக பெரியோன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது அண்டப்பகுதி ஒரு உருண்டை வடிவம், ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஈர்ப்புடன் நின்று அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றையில் தெரியும் தூசு துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, திருவாசகத்தில் பாடியிருக்கிறாங்க மாணிக்கவாசகர். பாருங்கள், இவங்கெல்லாம் இப்போ தான் 1924 தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு மாணிக்கவாசகர் எழுதியிருக்காரு பாருங்க திருவாசகத்தில். அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் சிறியோனாக பெரியோன் தெரியும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறது, இவங்க இப்போவும் கண்டுபிடிக்க முன்னாடியே அப்போவே நம்ம தமிழர்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு அறிவியல் திறன்மோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நூல்வெளி, கீரந்தையரை பற்றி பார்த்துறோமா. அதுக்கு முன்னாடி பாடல் என்னது, இந்த பரிபாடல் சேர்ந்தது. 8 தொகை நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் தான் பரிபாடல். அதாவது நமக்கு இப்போ படித்த இந்த பாடலில் எழுந்த கீரந்தையார் இந்த பரிபாடல் அப்படிங்கிறது ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற புகழோடைய இந்த நூலை அழைக்கிறாங்க. சங்ககால நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் வந்துருச்சு பார்த்தீங்களா. சங்ககால நூலில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் அப்படின்னா அது நம்ம பரிபாடல் அல்லது ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற நூல் தான். சரிங்களா, இதுக்கு உரையாசிரியர்கள் கிட்டத்தட்ட 70 பாடல்கள் இருப்பதாக கூறியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் கிடச்சது வெறும் 24 பாடல்கள் தான் கிடச்சிருக்கிறாங்க. சரி சொல்லுவாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வளர்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, பாருங்களேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தமிழோட அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட சமூகத்தில் இருந்த உறவு முறை, அவங்களோட அறிவு, இயற்கை புரிந்து கொள்கிற திறன், இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறது. அதனால தான் சங்க இலக்கியங்களை தேடி படிங்க அப்படின்னு சொல்ல காரணம் வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எல்லோரும் இப்போ கண்டுபிடிக்கிற விஷயத்தெல்லாம் 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்தளவுக்கு அறிவு திறமையும் அறிவு கூர்மையும் இருந்திருக்கும், எந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அடுத்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற தலைப்பில் வினை தாண்டிய தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இல்லை யாருமே இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் அறிஞரை பற்றியும் பார்க்க போகிறோம். சரிங்களா, நுழை முன் பாருங்கள். அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது, ஐயங்களை நீக்குகிறது, பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது, எண்ணங்களை மாற்றுகிறது. அறிவியலால் ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த கருத்து பின்னால் மறுக்கப்படுவதும் நேருகிறது. மீண்டும் புதிய தடங்களை பதித்து புதிய பாதையிலே அறிவியல் இயங்குகிறது. இயற்கையின் மர்ம முடிச்சுகளை அவிக்கும் அறிவியல் சிந்தனை போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. அதிலும் தன்னால் இயன்ற மேற்கொள்ள இயலாத நிலையில் அறிவியலின் இயங்கும் தன்மையை புது உண்மைகளை சொன்ன ஒருவரை உலகம் போற்றுவதில் வியப்பில்லை சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த நபர் யாருன்னா நம்ம ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் தான். சரிங்களா, நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்.
ரொம்ப முக்கியமான ஆகச்சிறந்த, அதுவும் 20ஆம் நூற்றாண்டு 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த ஒரு ஆகச்சிறந்த அறிவியல் அறிஞர் அப்படிங்கிற நம்ம ஸ்டீவன் ஹாக்கின்ஸை தான் சொல்லுவோம். சரிங்களா? இவரை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிசி நோக்கில் மட்டும் இவரை பற்றி இந்த இதில் பார்த்துட்டு போயிடும். பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1988 தான் நிறுவப்பட்டது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு இல்லை நிறுவப்பட்ட ஆண்டுனா 1988. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கிளறங்கள் தான் என்னதுன்னா, நம்ம இப்போ பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம்னு சொன்னால இதை அங்கே ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்குது. என்னென்னா, இந்தியாவிலே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்கு தான் உள்ளது அப்படிங்கிறது. சரிங்களா? இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு டோம் மாதிரி இருக்கும், அதாவது கூடார மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 360 டிகிரியுமே உங்களுக்கு வானம் மாதிரி இருக்கிற மாதிரி இப்போ ஒரு பெரிய திரை இருக்கும். இந்தியாவிலே முதல்ல அமைக்கப்பட்டதும் நம்ம பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகத்தில் தான் அமைச்சிருக்காங்க. 2000 வருஷத்தில் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீவன் ஹாக்கின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னது, ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவருக்கு எப்போ அந்த நோய் தாக்குனதுன்னா 1963 அப்படிங்கிற வருஷத்தில் 1963 அந்த நோய் காப்பிட்டுருக்கும். என்னென்னா, பக்கவாதம் அப்படிங்கிற நோய் அது சாதாரண மனிதனாக தான் இருப்பார். 1963 இவருக்கு பக்கவாதம் வந்துடும். அதாவது அவரோட 21ஆவது வயதிலே இவருக்கு பக்கவாதம் வந்துடும். சரிங்களா? அப்படி வந்ததுக்கப்புறம் அவரோட நரம்பு பாதிப்பு அடைஞ்சிருக்கும். சரிங்களா? ஆனால் நரம்பு பாதிப்படைஞ்ச பார்த்துட்டு இவர் சீக்கிரம் இறந்துருவார், 2-3 வருஷம் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவார், அந்த மருத்துவ உலகமே ஆடி போகிற அளவுக்கு கிட்டத்தட்ட 53 வருஷம் இவர் வாழ்ந்து காட்டியிருக்கார். இதில் 1985 தன்னோட மூச்சு தடங்கள் அது மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட ஒரு சின்ன தொற்றுங்கிறமாக தன்னோட பேசும் திறனை எஞ்சிருப்பார். அதனால் அதாவது அவரால் பேசக்கூடிய கைகால் அசைக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே பக்கவாதம் படுத்துட்டார், கைகள் சரியாக செயல்படாது. அது வாய் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்தது. அந்த வாயும் எப்போ 1985 மூச்சுக்குழாயில் தடங்களால் பேச நிறுத்தி போட்டுச்சு. அதனால் தன்னோட கண்ணம் இருக்குல்ல, கண்ணத்தோட இருக்கிற தசைகள் மூலமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது அந்த தசைகள் மூலமாக தனக்கு முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர் உதவியோட அவர் ஒவ்வொரு வார்த்தையாக தனித்தனியாக உருவாக்கி அந்த கம்ப்யூட்டர் உதவியோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரிக்கு செயல்படுற அளவுக்கு அவருக்கு உதவி பண்ணது இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தான். சரிங்களா? இந்த செயற்கை நுண்ணறிவு கணினி அப்படிங்கிறது இல்லைன்னா ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு சாதாரண இதாக தான் இருப்பார். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பேரண்ட பெருவெடிப்பு மற்றும் கருத்துளைகள் பற்றியான ஸ்டீவன் ஹாக்கின்ஸோட ஆராய்ச்சி முடிவுகள் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது பேரண்ட பெருவெடிப்பு, அது அண்ட பெருவெடிப்புன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கருத்துளைகள், அது பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களா, இது ரொம்ப முக்கியமானது. இது பற்றிய ஆராய்ச்சி முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்டீவன் ஹாக்கின்ஸோட பற்றி பார்க்கும்போது. ஏன்னா இந்த பேரண்டமானது பெருவெடிப்பினால், அதாவது பிக் பேங் தியரியால் உருவாகினது அப்படிங்கிற சான்றுகளை கணித அடிப்படையில் விளக்குனவர் தான் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவருங்க. சரிங்களா? இந்த புவியின் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை மறத்தார். பிரபஞ்சத்தை இயக்கும் ஆற்றலாக கடவுள் என்ற ஒருவரை கட்டமைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது இந்த பூமி அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன, இந்த பேரண்ட பெருவெடிப்பு மற்றும் கருந்துளைகள் இது பற்றியான பேரண்ட பெருவெடிப்பு மூலமாக தான் பூமி உருவானுச்சு. அதுக்கு இந்த கருந்துளைகள் அப்படிங்கிற பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை பற்றி சொன்னவர் என்ன, நம்ம ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் தான். சரிங்களா? அதனால் இவர் ஒரு ஆகச்சிறந்த அறிவியலாளராக வச்சு போற்றப்படுகிறாரு. இவரோட அந்த கருத்துளை அப்படிங்கிற அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நம்மளோட பால்வீதியில் கோடிக்கணக்கான விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அவற்றில் நாம் ஞாயிறு ஒன்றாவது நம்மளோட சூரியனும் ஒன்று. ஒரு விண்மீன் ஆயுள் கால முடிவில் உள்நோக்கிய ஈர்ப்பு விசை கூடுகிறது. இதனால் விண்மீன் சுருங்க தொடங்கிறது. விண்மீன் சுருங்க அதன் ஈர்ப்பற்றல் உயர்ந்து கொண்டே சென்று அளவற்றதாகிறது. சில நேரங்களில் உண்மை புனைவை உடையவே வியப்போட்டதாக அமைந்துள்ளது. அது உண்மை பொய்யோட ரொம்ப அழகாக இருக்க மாதிரி அமைஞ்சிடும். அப்படி ஒரு கருத்து தான் இந்த கருத்துளைகள் பற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, அதை பார்க்கும்போது நிறைய அறிவியல் கருத்துக்கள் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் அறிஞர் மூலமாக அவங்க விளக்குற மூலம் நம்ம இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் அப்படிங்கிறவர் தான் இந்த கருந்துளை அப்படிங்கிற சொல்லையும் கோட்பாட்டையும் முதல்ல குறிப்பிட்டவர் தான் யார், அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் அப்படிங்கிறவர். இவர் தான் இந்த கருந்துளைகள், அதாவது பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல இது பண்ணியிருக்காரு. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தன்னோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக எடுத்து வரைச்சிருப்பார் மக்களுக்கு. சரிங்களா? இதுக்கு உள்ளே ஈர்க்கப்படும் இவ்வாறு உள்ளே சென்ற யாவையும் வெளியே வர முடியாதால் இதனை கருந்துளை எனலாம் அப்படின்னு சொல்லி ஜான் வீலர் கருத்தவங்க தான் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த பிளாக் ஹோல்ஸுக்குள்ளே எதுவும் போயிடுச்சுன்னா அது வெளியே இழுக்க முடியாது. அதோட ஈர்ப்பு விசை வட்டத்துக்கு போயிடுச்சுனாலே அது உள்ளே இழுத்துக்கிறோம்.
அது உள்ளே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கு அழிவு உச்சு அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்லியிருக்காரு யார், ஜான் வீலர் அப்படிங்கிறார். இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவரோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த கருந்துளைகளை பற்றின ஒரு ஆராய்ச்சி தான். என்ன ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், கருந்துளையில் செல்லும் எந்த ஒன்றும் தப்பித்து வெளியே வர முடியாது. கருந்துளையின் ஈர்ப்பு இலையிலிருந்து, அதாவது ஈவன் ஹரிஜன், அது ஈர்ப்பு தூரம்னு சொல்லுவோம்ல, அந்த தூரத்திலேருந்து கதிர்வீச்சுகள் எப்போவுமே வழிபட்டுக்கிட்டு இருக்கும். கடைசியாக கருந்துளைகள் உண்மையிலேயே கருப்பாக இருப்பதில்லை அப்படிங்கிறது எல்லாமே கருந்துளைகளை பற்றின ஒரு கருத்தாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஆராய்ச்சி தான் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஹாக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. சரிங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கருந்துளைகளை பற்றின அந்த பிளாக் ஹோல்ஸை பற்றின முன்னாடி இருந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே தலைகளை மாற்றி புரட்டிப்பட்டவர் தான் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் நிறையா பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமானது ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வகித்த பதவிகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த எல்லாருக்குமே தெரியும், லண்டனில் இருக்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை நியூட்டன் அவர்கள் படிச்சிருக்காங்க. அங்கே வந்து நியூட்டன் வேலை பார்த்துருப்பார். சரிங்களா, மாற்றி சொல்லிட்டேன், நியூட்டன் வேலை பார்த்துருப்பார். என்ன வேலை பார்த்துருப்பாருன்னா லுக்காசியன் பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு, அது கணக்கியல் துறையில் இருக்கிற ஒரு பதவி தான் லுக்காசியன் பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு மதிப்பு மிகுந்த பதவி. யார், நியூட்டன் வகித்திருப்பார். அதே பதவி வகித்தவர் தான் நம்ம ஸ்டீபன் ஹாக்கின்ஸும். சரிங்களா, அது ஐன்ஸ்டீனோட ஈர்ப்பனை ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் ஒரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு அறிவியல் அறிஞர்னா நம்ம ஐன்ஸ்டீனை சொல்லுவோம். அவரோட ஈர்ப்பலைகள் குறித்த முடிவுகளை வந்து கணித சமன்பாடுகள் மூலம் கோட்பாடுகளாக சொன்னவர் யாருன்னா நம்ம ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் தான். அந்த காலத்தில் வந்து E=mc² அப்படிங்கிற கோட்பாட்டை யாரும் ஏற்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லோரும் நம்ம இந்த E=mc² அப்படிங்கிற அந்த கோட்பாடை நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஐன்ஸ்டீன் அப்போ சொன்னதை 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, ஏன்னா ஐன்ஸ்டீனுக்கு வந்து ஐன்ஸ்டீனோட கருத்தை புரிஞ்சுக்க நமக்கு 300 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்டீபன் ஹாக்கின்ஸோட கருத்துக்கள் எல்லாமே நேரடியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அமைஞ்சதுனால அவரோட கருத்துக்கள் சீக்கிரமாக எல்லாருக்கும் போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து ஸ்டீபன் ஹாக்கின்ஸோட ஒரு முக்கியமான கூற்று ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, நம்மளோட தலைவிதி தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கு அப்படின்னு சொல்லி நம்புறவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. ஏன் அப்படின்னா, அவங்களோட விதியால் தான் வாழ்க்கை நடக்குது, விதி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கு அப்படின்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது 2 சைடும் திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரிங்களா, ஆமாம், எல்லாம் விதிப்படி நடக்கும்னு சொல்லிட்டு ரோட்டில் போகும்போது சும்மா எல்லாம் விதிப்படி நடக்கும், வண்டி எதுவும் வந்து அடித்தா செத்தா சாகும் அப்படின்னா போகிறோம். ஒரு ரோட்டை போய் நின்றுட்டு 2 சைடு வாகனம் எதுவும் வருதா அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோட்டை தாண்டி போகிறோம். ஏன் அப்படி தாண்டி போகிறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னா, அப்போ விதிப்படி நடக்கட்டும்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரிக்கு ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொல்லியிருக்காரு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வாங்கிய பரிசுகள் விருதுகள்னு கூட சொல்லலாம். சரிங்களா, அமெரிக்காவோட உயரிய விருதான அதிபர் விருது, அதாவது பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு கூட அமெரிக்காவோட ஒரு நம்ம எப்படி பாரத ரத்னா விருதுன்னு சொல்கிறோம், அந்த மாதிரியான ஒரு விருது தான் அமெரிக்காவோட அதிபர் விருது, அதாவது பிரசிடென்ஷன் மெடல் ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்லக்கூடிய இந்த விருது. அதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது வாங்கியிருக்கிறாரு, உல்ஃப் விருது அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாரு, அடுத்து காப்பி பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் பிரைஸ் அப்படிங்கிற பிரைஸும் இவர் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரிக்கு நிறைய பரிசுகளும் சரி நிறையா விருதுகளும் சரி வாங்கி கூச்சது தான் நம்ம ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒத்துப்போகிற விஷயம் என்னென்னா, நியூட்டன், ஸ்டீபன் ஹாக்கின்ஸு, அடுத்து ஐன்ஸ்டீன் அப்படி இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமான ஒத்துப்போனது. சரிங்களா, ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இருக்கிறார்ல, இவர் வந்து கலீலியோட நினைவு நாளில் பிறந்திருப்பார். அதே மாதிரிக்கே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இறந்துருப்பார். சரிங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் இந்த 3 பேரும் அவங்கவுங்களோட காலத்தில் இந்த பூமியை பற்றியும் இந்த பூமியோட இதை பற்றியும் தங்களுக்கு தன்னை சுற்றி இருந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா, அதனால் ரொம்ப முக்கியமானதாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுது. நடந்ததா இல்லை எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் இந்த 3 பேரும் யார், நம்ம ஸ்டீபன் ஹாக்கின்ஸு, கலீலியோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 3 பேரோட பிறப்பு இறப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, அதுதான் என்னது, கலீலியோட நினைவு நாளில் பிறந்தவர் தான் யார், நம்ம ஹாக்கின்ஸ். அதே மாதிரிக்க நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பிறந்த நாளில் இறந்தவர் தான் ஹாக்கின்ஸ். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இதுக்கப்புறம் 2012 இவருக்கு பண்ண சிறப்புகள் என்னென்னா, 2012 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் தொடக்க விழா நாயகர் அப்படிங்கிற சிறப்பை பெற்றிருக்கிறாரு. அடுத்து மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறை அடுத்து பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களையும் பங்கேற்றிருந்து மக்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, சூடான காற்று நிலைமை வானில் பறந்து தனது 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். போயிங் 727 அப்படிங்கிற விமானத்தில் பயந்து பூஜ்ய ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதெல்லாம் அவர் சின்னதாக அவருக்கான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த விருதுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்களா, ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வாங்கின இந்த விருதுகள்.
ஸ்டீபன் ஹாக்கின்ஸோட நூல்கள் என்னென்னு பாருங்கள். ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் எழுதிய நூல்கள் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூல் வந்து 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 1982ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவற்றை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி பதிவுகளுக்கு மேல் விற்பனையானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, கிட்டத்தட்ட 1 கோடி பிரிண்ட்டுக்கு மேலே விற்பனை பண்ணியிருக்காங்க. 1987 வெளிவந்த நூல் தான் காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற இந்த நூல். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. சரிங்களா, 40 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நம்ம திருக்குறள் எப்படி 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்துறாங்களோ அதே மாதிரிக்கே இந்த ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூலை 40க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்ததாக சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து எல்லா டைமும் நம்ம பார்த்தது தான் முன்தோன்றிய மூத்த கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வரிகளை குறிப்பிடக்கூடிய சங்ககால நகரங்கள், அதாவது தற்போதைய இருக்கிற நகரங்கள் சங்ககால பாடல்களை எப்படி குறிப்பிடக்கூடிய அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, பாருங்களேன். கடும்பகட்டு யானை நெடுந்தோர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை. அப்படி சொல்கிறேன், கடும்பகட்டு யானை நெடுந்தோர் கோதை திருமாவியல் நகர் கரூர் முந்துரை. இதில் இந்த கரூர் அப்படின்னு குறிக்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, தற்போதைய கரூர் மாவட்டத்தை தான் குறிக்குது. சரிங்களா, இது அகலானூரில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள். சரிங்களா, இந்த மாதிரி முக்கியமான பாடல் வரிகள் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பாடல் வரிகள் கொடுத்து அதோட ஆசிரியர்கள் அந்த பாடல் வரிகளுக்கு பாடினது யார், இல்லை ஒரு கூற்றை கொடுத்து அந்த கூற்றை சொன்னது யார் அப்படிங்கிற மாதிரி இப்போ டின்விஸில் அதுவுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கணும். சரிங்களா, இவ்வளோ தான், இதெல்லாம் முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் ஹாக்கின்ஸோட கூற்றுல ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. பாருங்களேன். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்ததும் புரிந்து வைத்திருப்பதும் அப்படிங்கிறதோட முடிஞ்சிடும். ஆனால் கற்பனை திறன் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, அந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமின்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு இனிமேல் நம்ம அறிஞ்சுக்கொள்ள போவதை பற்றியும் விரிவாக்குறது தான் இந்த கற்பனை திறன் அப்படிங்கிறது சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்கிறார். அதே மாதிரி ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொல்கிறார் பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கு வழியில் அது இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன், அதன் மூலம் மனித இனம் தொடர வழிவகுப்பேன்னு சொல்லி ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொல்லியிருக்காரு. சரிங்களா, கிட்டத்தட்ட இது ஒன்று தாங்க. சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. நம்மளோட கற்பனை திறன் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானதுன்னு சொல்லி ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. இவர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ்லாம் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையில் கடினமான என்ன வரணும் சரி அதை வெற்றி பெறுவதற்கான முயற்சியிலும் ஆராய்ச்சியில் நான் ஈடுபடுவேன், அதன் மூலமாக மனித இனம் தொடர்றதுக்கு வழிவகுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அந்தளவுக்கு அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்றா ஒன்றிணைந்திருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து பார்க்க போகிறது இலக்கணம். சரிங்களா, 4வது இயல் உள்ள இலக்கணம் என்ன பேர் கொடுத்தாங்க, நமக்கு பொது அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எல்லாத்துக்கும் பொதுவான கருத்துக்களாக குறிப்பிட்டா அந்த பொது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலக்கணம் என்னென்னு பாருங்கள். ஈர்தனை நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, ஈர்தனை என்ன சொல்லுவோம், உயர்தனை அக்ஷிணை. சரிங்களா, இந்த உயர்தனை அக்ஷிணை அதாவது அறிவுடைய மக்களை வந்து உயர்தனைன்னு சொல்லுவோம், மற்ற உயிரினங்கள் எல்லாத்தையும் அக்ஷிணை அதாவது அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிப்போம். அதாவது அல் திணை அப்படிங்கிறத தான் அக்ஷிணை அப்படின்னு சொல்லி பிரிப்போம். அந்த மாதிரி அக்ஷிணை இருக்கும். அடுத்து ஐம்பால் தெரியுங்களா, ஐம்பால் அதாவது ஆண் பெண் பலர் அப்படின்னு சொல்லி உயர்தனையில் 3 பால் வரும். அதுக்கப்புறம் அக்ஷிணையில் வந்து ஒன்றின் பால் பலவின் பால்னு சொல்லி 2 பிரிவுகளாக மொத்தம் ஐம்பால். சரிங்களா, ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால்னு சொல்லி 5 பால்கள் இருக்கும். அதில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் வந்து உயர்தனையில் வரும். ஒன்றன் பால் பலவின் பால் அப்படிங்கிறது வந்து அக்ஷிணையில் வரும். சரிங்களா, எது எந்த திணையில் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அது பால்னா பகுப்பு அல்லது பிரிவுன்னு சொல்லணும். சரிங்களா, 5 வகைப்பட்டது தான் இந்த ஐம்பால்னு சொல்லணும். சரிங்களா, இந்த மாதிரிக்கு உயர்தனைக்குரிய பால் வகுப்புகள்னு சொல்லுறது என்ன சொன்னோம், உயர்தனைக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஆண் பெண் பலர்பால்னு சொல்லி 3 பால்கள் சொல்லியிருக்கேன். அது மாதிரிக்கு அக்ஷிணைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறேன், ஒன்றன் பால் பலவின் பால். சரிங்களா, இதுதான் உள்ளது. அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாமே ஆண்பாலை குறிக்கிறது, உயர்தனையில் வர பால் வகுப்புகள். இதே மகள், அரசி, தலைவின்னு பார்க்கும்போது பெண்பாலை குறிக்கும். அதுக்கு பதிலாக மக்கள், பெண்கள், ஆடவர்னு சொல்லி பலர் கூட்டமாக இருக்கிறத சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அதுதான் பலர்பால்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாமே உயர்தனையில் வரக்கூடும். இது அக்ஷிணையில் வந்து பார்க்கும்போது வந்து ஏதாச்சும் ஒன்று மட்டும்தான் குறிக்கிறது தான் ஒன்றன் பால்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்படி அக்ஷிணையில் குறிக்கிறது வந்து யானை, புறா, மலை அப்படின்னு சொல்லிக்கிறது தான் ஒன்றன் பால்னு சொல்லுவோம். அப்போ பலவின் பால்னா என்னென்னா பலவற்றை குறிக்கிறது. சரிங்களா, ஒன்றன் பால்னா ஒன்றை மட்டும் குறிக்கிறது, பலவின் பால்னா பலவற்றையும் குறிக்கிறது. எடுக்காடு பாருங்களேன், பசுக்கள், மலைகள். அங்கே என்னது யானை, புறா, மலைன்னு தான் பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது யானைகள், புறாக்கள், மலைகள்னு சொல்லி சேர்ந்து வர்ற மாதிரி வரும். சரிங்களா, அதுதான் ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால் அப்படிங்கிறதுக்குள்ள முக்கியம். சரிங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமானது மூவிடம். சரிங்களா, எனது மூவிடம்னு நமக்கு தெரியல, தன்மை முன்னிலை படர்கை அப்படிங்கிறதா 3 இடம். சரிங்களா, மறுபடி சொல்கிறேன். இருதினா உயர்தனை அக்ஷிணை. அடுத்து ஐம்பால்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால். இதில் உயர்தனையில் பார்க்கும்போது ஆண்பால் பெண்பால் பலர்பால் வரும், அக்ஷிணையில் பார்க்கும்போது ஒன்றன் பாலும் பலவின் பாலும் வந்துடும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்க்க போகிறது மூவிடம் அப்படிங்கிறத சொல்லுவோம். எனது மூவிடம் தன்மை முன்னிலை படர்கை அப்படின்னு சொல்லி 3 வகைப்படும். அது என்னென்னு பார்ப்போமா. தன்மை அதில் பேரும் வினையும் வரும்.
அடுத்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ தன்மை அப்படிங்கிற இடத்துல வர பாருங்களேன், தன்மை பெயரை பார்க்கணும்னா அடுத்து தன்மை வினையை பார்த்துக்கலாம். தன்மை பெயர்னு பார்க்கும்போது நான், யான், நாம், யாம் அப்படின்னு சொல்லி தன்மை ஒரு தன்மையோடு வரும். ஆனால் இது தன்மை வினையில் பாருங்களேன், வந்தேன், வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வினையோடு வரும். இது முன்னிலையில் பார்த்தீங்கன்னா முன்னிலை பெயர்கள் முன்னிலை வினைகள்னு இருக்கும். முன்னிலை பெயரில் பார்க்கும்போது அதாவது முன்னாடி இருக்க ஒரு நபரை சுட்டி காட்டுற மாதிரி எது இருக்கும் சரிங்களா. நீ, நீர், நீ, வீர், நீங்கள் அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கவங்க சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். இதே முன்னிலை வினைகள் பார்த்தீங்கன்னா நடந்தாய், நீ நடந்தாய், நீ வந்தீர், நீ வந்தீர், நீ சென்றீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து முடியும் சரிங்களா. அந்த மாதிரி வினைகளை சொல்லுவோம் சரிங்களா. அதாவது முன்னிலை அப்படியே முன்னாடி இருக்கிற நபரை சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். இதுவே படர்கை அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, பொதுவாக எல்லாரும் சேர்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். பாருங்களேன், அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி நமக்கு முன்னாடி மொத்தமாக சுட்டி காட்டுற மாதிரி ஒரு சொல்கிறாங்களா, அதை தான் படர்கைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் படர்கள் வினைகளை பாருங்கள், வந்தான், சென்றால், படித்தார், பேசினார்கள், பறந்தது, பறந்தன அப்படிங்கிறது. இந்த தன்மை முன்னிலை படர்கையை வந்து எந்தளவுக்கு தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இது பிரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஆண்பால் பெண்பால் பால் வகுப்பு இது பிரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா. அடுத்து பார்க்க போகிறது என்னது, வளாநிலை, வலுவமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணையும் பார்க்க போகிறோம் சரிங்களா. வளாநிலைன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவது எழுதுவது தான் வளாநிலை. நம்ம பேசுகிறதும் எழுதுறதும் இலக்கண முறைப்படி இருக்கணும். அப்படி இலக்கண முறைப்படி எந்த வித பிழையும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுனால அதுதான் வளாநிலைன்னு சொல்லுவோம் சரிங்களா. அது மாதிரி இலக்கண முறையின்றி இது வளாநிலைன்னு சொல்லுவோம். என்னது வளாநிலை பார்த்தா. அப்போ வலு அப்படின்னா இலக்கண முறை தவறி பேசுகிறதும் முறை இல்லாமல் பேசுகிறதும் எழுதுவதும் தான் வலு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அது இலக்கணப்படி எழுதாமல் தப்பாக எழுதினோம்னா வலு, சரியாக எழுதினோம்னா வளாநிலை. வலு அமைதினா வேறு ஒன்றுமே இல்லை, அந்த இதோட சேர்ந்து வரும். அதாவது இருதினையும் ஐம்பாலும் மூவிடமும் சரிங்களா. இருதினை உயர்தினை ஆக்சினை, ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால், அடுத்து ஒன்றன்பால் பலவின்பால்னு சொல்லி ஐம்பால் வரும். அடுத்து மூவிடம் தன்மை முன்னிலை பலர்கைன்னு சொல்லிட்டோம் சரிங்களா. இந்த மாதிரிக்கு காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களையும் இலக்கண பிழையோடு வந்தால் அது வலு எனப்படும். அது இலக்கண பிழையோடு வந்துச்சுன்னா அது வலு. அது எந்தெந்த இலக்கணத்தில் வரணும், 2 திணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினை, விடை, அடுத்து பல வகை மரபு, இந்த 7 தொடர்களையும் எந்தாச்சும் ஒரு தொடர்களில் ஒரு பிழை வந்துச்சுன்னா அந்த பிழைக்கு இப்போ தான் வலுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இலக்கண பிழைகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா வளாநிலைன்னு சொல்லுவோம் சரிங்களா. தப்பு இருந்தால் வலு, தப்பு இல்லைன்னா வளாநிலை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. பாருங்களேன், வலுவுன்னு என்ன வளாநிலை என்ன அப்படிங்கிறத இந்த இதை வச்சு பார்த்தோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு என்னது, திணை, செழியன் வந்தது, செழியன். வலுனா செழியன் வந்தது, வலுன்னா என்ன சொல்லியிருக்கேன், வலுனா தப்பு. அப்போ சரியாக எப்படி எழுதணும், செழியன் வந்தான் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. வந்தது அப்படின்னா என்னது, ஒரு மாடா வந்துச்சு இல்லை வந்தான் செழியான் அப்படிங்கிற ஒரு நபரை தான் குறிக்கும். அப்போ வந்தது அப்படின்னு சொல்கிற போல வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இதுதான் சரியானது. அடுத்து பாருங்கள், பால், அதாவது ஒரு ஆண்பால பெண்பால்னு குறிக்கி, கண்ணகி உண்டான் அப்படின்னு இருக்கு. கண்ணகி அப்படிங்கிறது ஒரு பெண்பால் பேர், உண்டான் அப்படிங்கிறது ஒரு ஆண்பால். அப்போ இது சரியா, இது தவறு. அப்போ சரியானது எப்படி எழுதணும், கண்ணகி உண்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்பால் அந்த இடத்துல நம்ம குறிக்கணும். இதுவே இடத்தை பார்த்து குறிக்கும்போது நீ வந்தேன் அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடாது. நீ வந்தேன் அப்படின்னா என்றைக்கு வந்தால் எப்படி வந்தால் என்னதுன்னு தகவல் தெரியாது, இது தப்பு. அதுவே நீ வந்தாய் அப்படின்னு சொல்லும்போது நீ இந்த இடத்துக்கு வந்தாய் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி ஒரு இடத்த குறிப்பிடாதுல்ல, அதனால தான் இது வளாநிலையாக வரும் சரிங்களா. அதே மாதிரிக்கே காலத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது நேற்று வருவான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். அது எப்படி நேற்று வருவான்னு எப்படி சொல்ல முடியும், நாளைக்கு தான் வருவான்னு சொல்லணும். அப்போ இது தப்பே. எப்படி இருக்கணும், நேற்று வந்தான் அப்படிங்கிறது இருக்கணும் சரிங்களா. இதுதான் வளாநிலை. அதே மாதிரிக்கே வினா அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது ஒரு விரலை சுட்டி காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டுருங்க சரிங்களா. வினா அப்படின்னு என்னது, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்டால் அது தப்பு. என்ன சிறியதோ பெரியதோன்னு கேட்டால் இது சிறியதோ பெரியதோ அப்படின்னு சொல்லி ஒரு நீட்சியோடு கேட்டால் ஒரு நெட்டாளத்தோடு கேட்டோம்னா அது தவறாக இருக்கும். எப்படி இருக்கணுமா, 2 விரலில் காட்டி எது சிறியது எது பெரியது அப்படின்னு சொல்லி கேட்குறது சரிங்களா. ஒரு விரலை காட்டி இது பெருசா அது பெருசா அப்படின்னு கேட்குறத விட 2 விரல் நீட்டி இது பெருசா அது பெருசா அப்படின்னு கேட்குறது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து விடையை பாருங்கள், கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்கில் என்று இருக்கிறது என்று விடையளித்தல். பாருங்களேன், கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பதில் கேள்விக்கு வந்து அந்த கேள்வி கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு விடை எப்படி இருக்கணும், கண்ணன் எங்கே இருக்கான்னு சொல்லணும். அது பதிலாக கண்ணாடி பைக்கில் இருக்குது, சோறு அடுப்பில் அடக்கு, இந்த மாதிரி சொல்லக்கூடாது சரிங்களா.
எப்படி சொல்லணும்? கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான் என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டோன்னா கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறான், இல்லைன்னா கண்ணன் விளையாட சென்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் தான் அது வளாநிலை. இது மரபுல இருக்கும்போது வலு எப்படி வரும்னா, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னம்பகுதியில் உள்ளது என்ன சொல்லுவோம்? தென்னந்தோட்டம்னு சொல்லுவாங்க. தென்னந்தோட்டம்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? இது தென்னந்தோட்டம்னு சொன்னால் தப்பாயிரும். என்ன சொல்லணும்? தென்னந்தோப்புன்னு சொல்லணும். இதுதான் சரியானது. இந்த மாதிரிக்கு சரியானது வந்து வளாநிலை, தப்பானது வலுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இல்லை இந்த மாதிரி எது சரியாக வரும் எது தவறாக வரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வலு அமைதி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சில இடத்துல தப்பாகவே இருந்தாலும் இலக்கணம் முறைப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பாகவே இருந்தாலும் நம்ம இலக்கண ஆசிரியர்கள் ஏதோன்னு ஒரு காரணம் கருதி பிழை இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வலு அமைதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது தப்பு தாங்க. ஆனால் இலக்கணம் அந்த இடத்துல ஒரு ஆசிரியர்களோட தங்களோட சிம்பிளாக சொன்ன சுயநலத்துக்காக கொஞ்சம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரிக்கு கொஞ்சம் சுட்டி காட்டி ஒரு தனித்துவமாக காட்டுறதுக்காக தான் இந்த வலு அமைதி அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அது தப்பாகவே இருந்தாலும் அந்த இடத்துல சரியாக தான் எடுத்துக்கொள்ளப்படும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு 5 வலு அமைதி இருக்குது. சரிங்களா? இந்த 5 வலு அமைதியில் என்னென்னு பார்த்துறோம். முதல்ல திணை வலு அமைதி. சரிங்களா? என் அம்மை வந்தால் என்ற மாற்றை பார்த்து கூறுவது திணை வலு அமைதி. சரிங்களா? அதாவது தன்னோட ஓப்பின் காரணமாக அக்ஷினியை வந்து உயர்தனையாக கொடுறாங்க. அக்ஷினியில் என்ன வரும்? நம்ம மாட்டை பற்றி கூறணும்னு சொல்லுவோம். அக்ஷினியில் மாடு அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இந்த மாடு வந்து என்னது? என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னது? என் மாடு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று சொல்லணும். சரிங்களா? ஆனால் இங்கே என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டை பார்த்து சொல்லுற மாதிரி இருக்குது. அப்போ இது என்னது? திணை வலு அமைதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பால் வலு அமைதி. என்னது? பால் வலு அமைதி. வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வலு அமைதி. அதாவது ஆச்சரியங்கள ஓப்பின் காரணமாக பெண்பாலா ஆண்பாலா மாற்றி பாடியிருக்காங்களா, அதனால தான் இது பால் வலு அமைதி. எனது பெண்பாலா ஆண்பாலா மாற்றி வாடா ராசா வாடா கண்ணான்னு சொல்லி அழைக்கிறது வந்து எனது பால் வலு அமைதி. இதே இட வள அமைதினா வேறு ஒன்றுமே இல்லைங்க. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒருபோதும் பொய் கூறமாட்டான் என தன்மையினை பலவகை இடத்தில் கூறுவது இட வலு அமைதி. அது தன்னை பற்றி சொல்லும்போது நான் எந்த இடத்துலையும் ஒரு இடத்துலையும் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னா சரியாக இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவேன்? கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி வேறு நபரை சொல்கிற மாதிரிக்கு தன்னை சுட்டி காட்டி சொல்கிறாங்களா, அதாவது தன்மையில் கூடுறதுக்கு பேர படர்கையில் கூடுறதுக்கு பேர் தான் இந்த இட வலு அமைதின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து 4வது பார்க்க போகிறது கால வலு அமைதி. என்னது? கால வலு அமைதி. பாருங்களேன், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகின்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருகின்றார்னு சொல்கிறதுக்கு போல நாளை தமிழகம் வருவார்னு தான் சொல்லணும். ஆனால் வருகின்றார் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்குறதுக்காக வருவார் அப்படிங்கிறதுக்கு போல வருகின்றார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரியாதை நிமித்தமாக கொஞ்சம் உயர்த்தி சொல்கிற மாதிரி இருக்குங்களா. இதனால தான் என்ன சொல்கிறது, வருகின்றார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அந்த மாதிரிக்கு மாற்றி சொல்கிறது தான் கால வலு அமைதின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? வருவார் அப்படின்னு சொல்கிறது, வருவார் அப்படின்னா கண்டிப்பாக வருவார மாட்டார்னு நமக்கு தெரியாது. ஆனால் வருகின்றார் அப்படின்னா கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லி நமக்கு பொருள் தரும். அதனால தான் இதை நம்ம கால வலு அமைதின்னு சொல்லிக்கிறோம். அடுத்து கடைசியாக பார்க்க போகிறது மரபு வலு அமைதி. எனது மரபு வலு அமைதி. பாருங்களேன், கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். யானது? பாரதியார் பாடினது. சரிங்களா? இதில் வந்து எனது குயில் ஓசை எப்படி இருக்கும்? குயில் என்ன பண்ணும்? குயில் கூவத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் மரபு. சரிங்களா? ஏன்னா மரபு சொற்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. சிலபஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா மரபு சொற்கள்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த மரபில் வந்து பாருங்களேன், குயில் வந்து கத்துறதா சொல்லியிருக்காரு பாரதியார். ஆனால் இது வந்து என்னது? குயில் வந்து கூவுறது அப்படிங்கிறது தான் சரியானது இருக்கும். ஆனால் குயில் ஓசை அப்படின்னு சொல்லி எழுதுறது வந்து ஒரு மரபுகள் அப்படின்னு நம்ம இது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே வந்து கவிதையில் இது இடம்பெற்றிருக்கிறதுனால இது மரபு வலுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா தனியாக அந்த இடத்துல சுட்டிக்காட்டி வார்த்தையோ இல்லை வாக்கியமாகவோ இல்லை சொல்லலை. அதற்கு பதிலாக ஒரு கவிதைக்குள்ளே இது வந்திருக்கு அப்படின்னா அந்த கவிதையோட அழகாக கூட்டி ஆகி கவிதை பண்ண பாரதியார் வந்து கவிதையோட சிறப்பை தெளிவுபடுத்துறது இல்லை கவிதையை அழகாக காட்டுறதுக்காக இந்த இடத்துல இந்த மரபு வலுவை அமைதியாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அதனால் மரபு வலுவை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. அதனால் இதை நம்ம மரபு வலு அமைதியாக எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன், தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அதை பாடல் எழுதுகிறவங்களோ இல்லை ஒரு கருத்தை சொல்கிறதுக்காகவோ தப்பு இல்லை அது சரிதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்களா, இதைத்தான் வலுவமைதின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. சரிங்களா? என்னது? வலுனா தப்பு, வளாநிலைனா சரியானது. அடுத்து வலுவமைதி அப்படின்னா தப்பாக இருந்தாலும்
அதை குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக சரியாக நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. சரிங்களா, இதோட 4வது யூனிட் முடிஞ்சு புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். சரிங்களா, 4வது இயல் முடிஞ்சு புக் பேக் கொஸ்டின் பாருங்கள். உணதரில் பார்ப்பேன் அடியனே யார் யாரிடம் கூடியது? சரிங்களா, உணதரில் பார்ப்பேன் அடியனே அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கூறினது? அதாவது இறைவன்கிட்ட நம்ம குலசேகரால் சொல்லியிருக்கு. சரிங்களா, அடுத்து தலைப்புக்கும் குறிப்புக்கும் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. தலைப்பு சேர்க்கை நுண்ணறிவு, குறிப்புகள் பாருங்கள். கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்திற்கான சுருக்கமான வழியை காண்பிக்கிறது. இது என்னது? அப்போ தலைப்பும் சரிதான், அதுக்கான குறிப்பும் சரிதான். சரிங்களா, தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்து பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் எனும் தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. சரிங்களா, அப்போ எதனை குறிக்கிறதுனா இந்த இடத்துல பொருள் தான் கேட்குறாங்க. விசும்புன்னு என்னது? நம்ம வானம். இசைனா என்னது? இந்த இடத்துல என்ன குறிக்குது? பாட்டாக குறிக்குது இல்லை. இசையை பாடலில் பார்க்கும்போது என்ன குறிக்கிறது? பேரொளி, அதாவது பேரொளியுடன் தோன்றியது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல பரிபாடலில், அதுதான் அது. அப்போ வானத்தையும் பேரொளியையும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து குலசேகர ஆழ்வார் வித்துவக்கோட்டம்மா என ஆண் தெய்வத்தை அழைத்துப்படுகிறார். புனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவ மீதி ஆனது. இந்த வலுவ மீதி என்னென்ன வலுவ மீதின்னு கேட்குறாங்க. ஆண்பாலா பெண்பாலா மாற்றுறது என்னது? பால் வலுவ மீதி. அப்போ என்ன சொல்கிறது? பால் வலுவ மீதி இங்கே கரெக்டாக இருக்குது. அடுத்தது என்னது? புனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார். அதாவது புனையார் என்னது? நம்ம அக்னியில் வரும். சரிங்களா, அப்படி அக்னியில் வர்றதுக்கு பதிலாக உயர்தனியில் வச்சு சொல்லிடுங்களா, இதை என்ன பண்ணுவோம்? திணை வலுவ மீதி. அப்போ ஆப்ஷன் இ தான் சரியான விடை. அடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் என்னது? இலா. சரிங்களா, என்னது? இலா. சரிங்களா, அவ்வளோங்க. அடுத்து குருவினா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டொபோரோ பர்னாந்து அப்படிங்கிற ஒரு இலங்கை தமிழ் கலைஞரோட ஒரு பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, முகப்பு புத்தக வலைய நிலை அப்படின்னு சொல்லி டொபோரோ பர்னாந்து அப்படிங்கிறவங்களோட எழுதுன ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்களேன். முகந்தெரியா நபரிடையே இனம்புரியா உறவு முறை நட்பனும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும் வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துக்களை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கை என கொண்ட பலர் தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர் பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே பலர் அறிந்த பாடல் வரியும் பகலுணர்ந்த சுவையினும் பாட்டியிருந்த பரிசனையும் பறைசாற்றும் வாய்ப்பு இதுவே. புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்தும் ஒரு புன்சிரிப்பு உரையாடல் செய்கையினிலே அர்த்தமற்ற கலகலப்பு பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்பதென்றோ புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முகப்புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க. சரிங்களா, அதாவது நம்ம ஃபேஸ்புக்கை பற்றி பாடியிருக்கிறார். சரிங்களா, தமிழ் கவிஞர் டொர்னா பர்னாந்து அப்படிங்கிறவர் இலக்கையை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் இலங்கையை சேர்ந்தவர் அவர். அடுத்து மொழிபெயர்க்க எப்பவுமே சொல்கிறது தான் குரூப் 2க்கு படிக்கிற நண்பர்கள் தயவு செஞ்சு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து காகத்திற்கும் காது உண்டு அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியமானது. குரூப் 2ல் ஒரே ஒரு டைம் கேட்டாங்க, குரூப் 4லேயும் ஒரு டைம் கேட்டாங்க. சரிங்களா, எங்கேருந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது. சரிங்களா, அதனால் இது ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சாங்க. அதனால தான் சொன்னேன் 8th 9th 10th தமிழ் புக்காகட்டும் மற்ற பாடப்புத்தகங்களாகட்டும் கண்டிப்பாக அதில் உள்ள தகவல் அட்டை படித்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதனால் இது படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு, செவி துளைகள் இறகுகளால் மூடியிருக்கும். மற்றபடி பல்வூட்டில் உள்ளது போல புறசெவி முடல் இருக்காது. காதிற்கு காது உண்டு, காது கேட்கும். பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்றிருக்கும். சுவைத்தல் உணவு மிக குறைவாகும். நுகர்தல் அப்படிங்கிறது இல்லைன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யுரேக அப்படின்னு சொல்லி ஒரு அறிவியல் வெளியீட்டில் இடம்பெற்றிருக்காங்க. சரிங்களா, அதாவது பறக்கிற பறவைகளால் அந்த காக போன்றவருக்கு காது இருக்க மாட்டேன்னு கேட்குறாங்க. நம்ம மனிதர்கள் விலங்குகளுக்கு இப்படி காது தனியாக இருக்குமோ அந்த மாதிரிக்கே வெளிப்புற செவிகள் இருக்காது, உட்புற செவியாக இருக்கும். அந்த உட்புற செவியும் அதோட ரோமங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால தான் காகத்துக்கு காது உண்டு, காது கேட்கவும் செய்யும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து என்னது? பாரதியார் பண்ண பாடல் ஒன்று இருக்குது பாருங்க. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்ததாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்து தரு கோல விரிவடைத்தோம் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவது வியப்பு அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது கலைச்சொல் அறிவோம். சரிங்களா, இதோட பாடம் முடிய போது பாருங்கள். கலைச்சொல் அறிவோம். நேனோ டெக்னாலஜினா நுண் தொழில்நுட்பம், பயோ டெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ராவயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். அப்படி சொல்கிறேன். நானோ டெக்னாலஜினா மீன் தொழில்நுட்பம், பயோ டெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ராவயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ்னால்
விண்வெளி கதிர்கள், அடுத்து இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்து எந்த நூல் யார் எழுதுனா அப்படிங்கிற பார்த்துருவோம். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து அன்றாட வாழ்வியல் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் அவர்கள் எழுதின நூல். சரிங்களா, இந்த புத்தகமும் எழுதின அறிஞர்களும் ரொம்ப முக்கியமானது. நமக்கு கரண்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். அதே மாதிரிக்கே இதிலிருந்து எடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோடு நமக்கு இந்த இயல் முடிஞ்சிச்சு. சரிங்களா, இயல் 4 இதோட நமக்கு முடிஞ்சிச்சு. நாளைக்கு இயல் 5 சந்திப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை எதுவும் சொன்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைய பொழுது நன்றாக அமையட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.